கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வேத வசனம் பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் நிறைவாக்கும்படி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மகிமையில் நிறைவேற்றியிருக்கிறார். இனி உங்களுக்கு குறைகள் இருக்காது. குறைகளை பார்த்து கலங்காதீர்கள். குறைகள் உங்களை விட்டு விலக போகிறது. உற்சாகமாயிருங்கள். உங்கள் குறைகளை இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றப் போகிறார் என்று வேதத்தில் இருந்து 2 காரியங்களை பார்ப்போம். மத்தேயு 14:20 சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 5000 பேர்கள் இருந்த இடத்திலே 5 அப்பமும் 2 மீன்களுமே இருந்தது. ஆனால் அதை இயேசு கிறிஸ்துவிடம் முழுவதுமாய் அர்ப்பணித்த பொழுது குறைவில்லாமல் இருந்தது. வாருங்கள், ஒவ்வொருவராக கொடுக்க கொடுக்க அந்த கூடையில் இருந்து வந்து கொண்டேயிருந்தது. கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாதபடியாலே அந்த கூடையில் இருந்து எடுப்பதை நிறுத்தினார்கள். உடனே அப்பமும் நின்று போனது. மீதியானதை 12 கூடை எடுத்தார்கள். இரண்டாவதாக 2 இராஜாக்கள் 4:7 பார்க்கிறோம். நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இங்கே ஒரு விதவை மரித்து போக இருந்த நேரத்திலும் அதை தேவ மனிதனுக்கு கொடுத்தாள். எல்லார் வீட்டிலும் குடம் வாங்கி அதில் எண்ணெய் நிரப்பினார்கள். நிரப்புவதற்கு குடமில்லை என்றவுடன் எண்ணெய் நின்று போனது. எலிசா சொன்னான், இதை வைத்து ஜீவனம் செய் என்றான். எனக்கன்பானவர்களே, 2 மீனும் 5 அப்பங்களையும் இயேசுவிடம் அர்ப்பணித்த போது அதை பெருக பண்ணினார். விதவை ஸ்திரீ அவளிடம் இருந்த எண்ணெயை தேவ மனிதனுக்கு கொடுத்தபோது தேவன் பாத்திரம் நிரம்பத்தக்க எண்ணெயை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடம் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களிடத்தில் இருப்பதை உற்சாகமாக தேவனிடத்தில் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினேரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுடைய குறைவுகளை எல்லாம் உம்மிடத்தில் வைக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஐஸ்வர்யமாய் மாற்றுவீராக. எல்லா குறைவுகளையும் மாற்றி எங்களை மகிழ பண்ணுவீராக. உம்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எனக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பார்த்து கொள்ளும், சந்தோஷத்தை காண செய்வீராக. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காண செய்வீராக. தடைகளை எடுத்து போடுவீராக. அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும், போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.